இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. இவங்களோட இங்கே பாருங்கள், மக்கள் வந்து கறியை சுட்டு சுட்டு வேறு லெவலில் சாப்பிட்டுட்ருக்காங்க. பிரிட்ஜ் கத்திரிக்காய்லாம் வந்து பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருக்குது. பார்த்தோன்னா வந்து ஒரு கலரும் வந்து ஒரு இதுலேயும் இருக்குது. அவங்க ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஃபால்ஸை தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவன்ஸ் யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து இன்றைக்கி லீவு, சாட்டர்டே, அதனால் வந்து வெளியே கிளம்பிட்டோம். தம்பி வந்து நவீன்குமார் ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து தைவானில் வந்து ட்ரிப்பு போக போகிறாரு. எப்படி இருக்கு உங்கள் ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் தைவானில் ஃபாரின் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. இப்போ தான் வந்து வெளியே போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வந்து தாய்ச்சங்கில் இருக்கோம். இப்போ தாய்ச்சங்கிலேருந்து இங்கேருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போக போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து இவர் வந்து ஹில் ஸ்டேஷன் போக போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து போக பாருங்கள். இப்போ நம்ம வந்து தைவான் தேசத்தில் உள்ள தாய்ச்சங் சிட்டியில் இருக்கோம். இந்த தாய்ச்சங் சிட்டியிலேருந்து நம்ம வந்து பைக்கில் கிளம்புறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஊஃபாங் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி வரணும். அப்புறம் கவுட்டான் டவுன்ஷிப்பையும் அப்படியே தாண்டி வரணும். அப்புறம் நான்டவ் இதையுமே வந்து அப்படி தாண்டி வரணும். மிங்ஷிங் டவுன்ஷிப் இது வந்து நம்ம பைக்கில் வந்து கூகுள் மேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அப்படியே வந்து ஷவுலிட் டவுன்ஷிப் இதெல்லாம் தாண்டி வந்துடும். வந்து இது வந்து ஒரு அழகான மலை. இது வந்து என்னென்னா ஷுவாங்லாங் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. இதை பார்க்க தான் வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அங்கே என்ன அப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு தைவான்லேயே வந்து ஒரு அழகான ஒரு இடம் எது அப்படின்னா வந்து அந்த இடம் தான். அந்த இடத்த வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வந்துட்டு டபுள் ட்ராகன் வாட்டர் ஃபால் கலர்ஃபுல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப அழகாக அந்த இடம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பாலத்தோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சராசரியாக 342 மீட்டர் இருக்குன்றாங்க. அதே மாதிரி அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 110 மீட்டர் ஆழம் இருக்குது. ஒரு 30 மாடியை வந்து நம்ம வந்து அடுக்கி வச்சோம்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பாலம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஹாய். இவரும் இப்போ தான் புதுசாக தைவானுக்கு வந்திருக்காரு. நம்ம பிரவீன் ப்ரோவோட தம்பி. நீங்கள் எந்த ஊரில் வந்துருக்கீங்க? கிருஷ்ணகிரி. இவர் தேனி மாவட்டம். ஆமாம். இப்போ தான் நாங்கள் தாய்ச்சங்கிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் நான்டவ் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 2-4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துட்டு இனி தான் ஹில்ஸ் ஏற போகிறோம். வாங்க ஹில்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம தாய்ச்சங்கிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். சரி, ஒரு சின்னதாக ஒரு காஃபி பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7-Eleven இருப்பாரு, 7-Eleven பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ சங்கோலேருந்து வந்து நம்ம கூட வந்து யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு நம்ம வினோத் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ வினோத். இங்கே ஆஃப்டர் லாங் டைம் வந்து இந்தியா போயிட்டு இவர் இப்போ தான் வந்திருக்காரு. இப்போ தான் இவருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. எல்லோரும் கமெண்டில் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கூட வந்து மிஸ் வீணா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சங்கோலேருந்து இங்கே வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீணா. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப லாங் ட்ரைவாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறையா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு லாங் ட்ரிப் வந்திருக்கோம். ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் நாங்கள் உள்ளே போய்ட்டு சேனலில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். உள்ளே வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் வந்து 7-Eleven உள்ளே வந்துட்டோம். 7-Eleven வந்து ட்ரிங்க்ஸு, லேஸு இது எல்லாமே வந்து இருக்கும். பண்ணெல்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், நிறையா சாக்லேட்டு எல்லாமே இருக்குது. லேஸு இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு தேவையான இது எல்லாமே இருக்குது. எல்லோரும் வந்து ட்ரிங்க்ஸ் பார்த்துட்டு இருந்தால் வீணா மட்டும் வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், 7-Eleven வந்து எல்லாமே நமக்கு தேவையான நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ மதியமாக பயங்கரமாக பசிக்குது, நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தலைமை வந்து நூடுல்ஸ் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இதில் என்ன நூடுல்ஸ் பிடிக்கும் பண்ணிக்கலாம் பின்னாடி. ஆமாம், சந்திர ப்ரோ வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்காரு. என்ன சாப்பாடு ப்ரோ? இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து தாய் க்ரீன் கறி வித் சிக்கன். இது நவீனுக்கா? அது நவீன் வந்து தைவானில் ஃபஸ்ட் டைம் வந்து
தம்பி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைவான் வந்திருக்காரு. அதனால் என்ன சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்றது வந்து பயங்கரமாக யோசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எது கிடைச்சாலும் சாப்பிடுவார். தைவானோட ஆமாம். ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி லேட்டே வந்து சொல்லியிருக்கேன். என்ன காஃபி? ஒன் இது வந்து 55 NTD. ஐ நீட் மோர் சுகர். பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே சிகரெட்டு. ஒரு நம்பரும் வந்து ஒரு சிகரெட்டு சொன்னோம். 55 கொடுத்தோம். இப்போ 45 NTD கொடுத்துருக்காங்க. 5 வந்து காஃபி போடுறாரு. மிஷினை பாருங்கள். அதுவும் சுகரா? ஆமாம், அது அந்த கேரமல்னு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு போட மாட்டாங்க. கோல்டு காஃபி தான் இது போடுவாங்க. ஹாட்டுக்கு போகலாம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேரும். காஃபியோட ரேட்லாம் அங்கே பாருங்கள். சைனீஸ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமமே வந்து 35 45 NTD இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து லார்ஜ் சொல்லியிருக்கோம். லார்ஜ் காஃபி வந்து 55 NTD. நம்ம இதில் சொல்லியிருக்கோம்னா காஃபி லேட்டு 4 நம்பர் சொல்லியிருக்கோம். 4 நம்பர் வந்து போட்டுட்ருக்காரு. எங்கே பாருங்கள் அது எப்படி போடுதுன்னு. இங்கே எல்லாமே வந்து மிஷின் காஃபி தான். டைமிங் செட் பண்ணி வச்சுட்டோன்னா வந்து கரெக்டாக லார்ஜ்னால் அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து வரும். மேலே வந்து காஃபி அந்த பீன்ஸ் இருக்கும், அதை வந்து கிரைண்ட் பண்ணி நமக்கு வந்து அப்படியே போட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த பீன்ஸை வந்து இது பண்ணி அப்படியே கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து மில்க்கும் அந்த இது வந்து சேர்ந்து அப்படியே வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இது வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே பில்லிங் சிஸ்டம் தான், அதனால் பில்லை போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம சாப்பாடு வாங்கினோம் அப்படின்னா வந்து அதை வந்து சுட வச்சு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி இங்கே பாதி வந்து இருக்கும். இங்கே அழகாக சுட வச்சு நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. பயங்கரமாக வந்து சூப்பராக பேக் பண்ணி வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து சுடக்கூடாது, சீசே சுடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நமக்கு வந்து ஒரு கவர் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வச்சு மெதுவாக குடிச்சிக்கலாம். இவங்க வந்து ஜூஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம இங்கே பார்த்தோன்னா வந்து ஜெராக்ஸ் மிஷின்லாம் இருக்கும். நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுலாம் இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ATM மிஷினு. நம்ம கார்டு போட்டு எடுக்கலாம். இப்போ மழைக்காலம் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காஃபியில் வந்து நல்லா இது வந்து காஃபின்னு நினைக்கிறேன். இதை நல்லா ஊற வச்சு இது மாதிரி வச்சுருப்பாங்க. இது பேர் வந்து ஹாட் டாகு. இது சுற்றிட்டே இருக்கும். நமக்கு வேணால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான். இப்போ நம்ம நூடுல்ஸ் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஹாட் வாட்டர் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது வந்து இதில் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் இருக்குது. இப்போ தைவான் மக்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபேமஸ் புக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே சைனீஸில் இருக்குது. இங்கே பார்த்தா வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு இது இருக்கும். அதனால் வந்துட்டு எல்லாமே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபேன் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த 7-Eleven பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன வேணுமோ ஷாம்பு, சோப்பு, சாப்பாடு, பெர்ஃப்யூமு, இதான் வந்து ஃபேமஸான பெர்ஃப்யூமு. நமக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து ATM மிஷினு. இப்போ இந்த ATM மிஷின் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து இந்த ஐஸ்கிரீமு இது எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தோன்னா வந்து எல்லா வகையான ஜூஸ் ஐட்டமுமே வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே இருக்கும். வாட்டர் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து பீர் ஐட்டம். இதெல்லாம் வந்து 96%. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு. லேஸ் வந்து பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து லேஸ் எல்லாமே இருக்கும்.
இதெல்லாம் வந்து நம்ம ஜூஸ் எல்லா ஜூஸுமே இங்கே வந்து இருக்கும். நம்ம ஒரு மாதிரி ஈஸியாக வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இங்கே வந்து கிடைக்காது. எல்லாமே வந்து இந்த பாட்டில் ஐட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபேமஸான தைவான் பீரு, இது பார் பீரு, இது ஹெனிக்கன். எல்லாமே இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு ஸ்நாக்ஸு மக்காச்சோளம்லாம் பாருங்கள் 49 NTD. இப்போ நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் கொடுத்து வாங்கியிருப்போம். பேபிகார்ன் பாருங்கள், பேபிகார்ன் வந்து 59 NTD. இது எல்லாமே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே. இது வந்து மாம்பழம், இது பாருங்கள் நம்ம கிழங்கு, இது எல்லாமே வந்து ஒரு இதில் வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டோம். இன்னும் வந்து ஒரு மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணிவிட்டு ஹில்ஸ் போகணும். வாங்க எப்படிலாம் போகிறோன்றதை வந்து போக பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து அந்த பாக்கு மரம் தோட்டம் இருக்குது. இங்கிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து தெரியும் ஆறு ஜேசிபி வச்சு நோண்டிகிட்டு இருக்காங்க. போகிற வழியே நாங்கள் வந்து பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நிறையா கத்திரிக்காய் இங்கே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பெரிய பெரிய கத்திரிக்காயெலாம் வந்து பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருக்குது. இங்கே பாருங்கள், மவுண்டனில் ஏறும்போதே வந்துட்டு பாக்கு மரம், இந்த மலைக்கு அடியில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் பாத்தி போட்டு ஒரு கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான விளைச்சலான கத்திரிக்காயாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே சூப்பராக வியூ வந்து செம்ம அழகாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ட்ராவல் பண்ணி போகணும். உடனே பார்த்தோன்னா வந்துட்டு என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா இது தாங்க ட்ராகன் ஃப்ரூட். நீங்கள் வந்து அந்த ட்ராகன் ஃப்ரூட்லாம் வந்து மேபி படத்தில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா கடைகளில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், தைவானில் தான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து அதிகமாக விளையுது. இதுலேயே வந்து 2 வகையான ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது. ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு அண்ட் ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு. உங்களுக்கு இதில் எது பிடிக்கின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ராகன் ஃப்ரூட் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பைக்கில் ஏறி அப்படியே மெதுவாக இயற்கை ரசிச்சுட்டே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போனோம். தைவானில் வந்து நிறையா பாலங்கள் வந்து நிறையா இருக்குது. இது வந்து மலைப்பகுதி அப்படின்றனால வந்துட்டு மேலேருந்து தண்ணி வந்து ஊற்றெடுத்து இந்த மாதிரி வந்து ஆறுகள் வழியாக ஓடி இது வந்து கடலில் போய் கலக்குது. ஏன்னா தைவான் வந்து ஒரு சின்ன தீவு தான், அதனால் வந்து நிறைய ஆறுகள் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஆறுலாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஏன் இந்த மலை ஏறுறதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம போகிற இடத்துல வந்து அங்கே வந்து ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராம மக்கள்லாம் வந்து யார் அப்படின்னா வந்து நம்ம ஊரில் வந்து இந்த பழங்குடியினர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மக்கள் தான் அங்கே வந்து வசிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து மெதுவாக நம்ம மலை ஏறி போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடு எல்லா சைட்லையுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து அந்த காலங்களில் வந்து விலங்குகள் வந்து வேட்டையாடி தான் வந்து அவங்க உணவை வந்து தேடிக்கிட்டாங்க. இதே இதை வந்து நம்ம ஊர்லேயுமே வந்து நம்ம ஊர் பழங்குடியினர்கள் ஆதிவாசிகள் மக்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து அந்த காலங்களில் சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வேட்டையாடி அந்த மாதிரி உணவை தான் வந்து இப்போ பன்றிகள், ஆடு, இந்த மாதிரி காட்டில் கிடைக்கிற விலங்குகளை தான் வந்து வேட்டையாடி அவங்க வந்து உணவாக உண்ணுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த ஊர் மக்களும் இப்போ நம்ம போகிற கிராமத்து மக்களும் வந்து அவங்களுக்கு தேவையான உணவை வந்து அவங்களே வேட்டையாடி வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வேணால் அந்த போகிற பாதைகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து எப்படி வேட்டையாடினாங்க, எந்த மாதிரி மிருகங்களை வந்து வேட்டையாடினாங்க அப்படின்ற படங்கள் எல்லாமே வந்து சைடில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே போக 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 இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி அவங்க திருவிழா காலங்களில் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறது அந்த இதையுமே வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அவங்க வந்து கல்ச்சர். இப்போ காலம் மாற 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து விவசாயம் பண்ணி அதிலேருந்து வர்றது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து நாகரிகம் காலத்துக்கு வந்து மாறிட்டாங்க. ஆனால் இன்னமுமே வந்துட்டு இவங்க வந்து வேட்டையாடி சாப்பிட்றதா வந்து சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பகுதியை நெருங்கிட்டோம். இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே வந்துவிட்டோம். அந்த கிராமத்தில் வந்து எப்படி இந்த காய்கறிலாம் விற்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். நம்ம ஊர் மாதிரியே வந்துட்டு ஒரு சின்ன ரோடு, வண்டியில் காய்கறி வச்சு இது வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வண்டி பின்னாடியே நாங்கள் அப்படியே மெதுவாக மலை ஏறி அப்படியே போனோம். இந்த கிராமத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. தைவான்லேயே வந்து இந்த கிராமம் தான் ரொம்ப ரொம்ப அழகான கிராமம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே வந்து 7-11 ஃபேமிலி மார்க்கெட் இந்த மாதிரி எந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இல்லை. மக்கள் வந்து காய்கறிகளை வந்து அவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி வண்டியில் வந்து குவி குவி விற்கிறாங்க.
சின்ன பொட்டி கடைகளுமே வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கிராமத்தை இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தைவானில் பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிராமத்து மக்கள்லாம் பாருங்கள். இந்த கிராமத்து மக்கள் இந்த சைட்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நிறையா இது வந்துட்டு அவங்களோட அந்த வேட்டையான முறை எல்லாமே இதில் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இப்போ வந்து மவுண்டைன் வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு பழைய காலத்து சர்ச்சு ஒன்று இருக்குது. நான் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன். வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. மலைக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பயங்கரமாக பில்டிங்கெல்லாம் கட்டி வச்சு பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இன்னும் ஒரு இங்கே வந்து நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே மெதுவாக நடந்து போவோம். இங்கே பாருங்கள், பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோட்லேயே அப்படியே நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா ப்ளம்ஸ் மரம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து லோக்கல் பீப்புள் வந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து உண்மையான தைவானீஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க இவங்களோட. ஹலோ இன்துரான் யா அதோ இதே இங்கே பாருங்கள், மக்கள் வந்து கறியை சுட்டு சுட்டு வேறு லெவலில் சாப்பிட்டுட்ருக்காங்க. பிரிட்ஜ் இப்போ நாங்கள் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டோம். பைக்கை நிப்பாட்டி இங்கேருந்து ஒரு 500 மீட்ரு வந்து நடந்து போனோம். இங்கே பாருங்கள், அன்றைக்கில் லோக்கல் பீப்புள் இருந்தாங்க. எங்களை வந்து ஹாட் டாக் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இந்த சிமெண்ட் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ஈகராக இருக்குது. இது வந்து ஒரு ரெயின்போ பிரிட்ஜு. தைவான்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு அது. வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சிமெண்ட் ரோடு தான். இங்கே வந்து நாங்கள் மெதுமெதுவாக ஏறி அந்த இடத்துக்கு போகணும். இங்கேருந்து ஒரு 500லேருந்து 600 மீட்ரு அந்த இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக எங்களுக்கு வந்து மூச்சு வாங்குச்சு. அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டிக்கு, வாட்டர் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் வாட்டர்லாம் வந்து எடுக்காமல் வந்துவிட்டோம். அதனால் எங்களுக்கு பயங்கர தாகமாக இருந்துச்சு. அதனால் இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது நீங்கள் மேலேருந்து வர்றதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மக்கள் வந்து அங்கேருந்து போயிட்டு வரும்போது இந்த ஸ்டிக்கோடு வராங்க. வந்துட்டு சாயோ அப்படின்னு சொன்னாங்க. சாயோ அப்படின்னா சைனீஸில், தமிழில் என்ன அப்படின்னா வந்துட்டு தைரியமாக போங்க, முன்னேறி போங்க, உங்களால் முடியும் அப்படின்னு எங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணாங்க. இங்கே பாருங்கள், டாரோ கிழங்கு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நானும் அவரும் வந்து மெதுவாக அப்படியே போனோம். இங்கே பாருங்கள், யுவர் ஹார்ட் ஃபேத் த்ரூ டு நாட் கிவ் அப் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி வந்து தைவானோட டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ஒரு கொசு இருந்தாலோ பாம்பு இருந்தாலோ அதை வந்து அந்த போர்டில் சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து ரீச் ஆகிட்டோம். உங்களை மாதிரியே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த இடத்த பார்க்குறதுக்கு, அது எப்படி இருக்குது அந்த அழகை ரசிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாமே வந்து மேலே போயிட்டு வயசானவங்க கூட வந்து இங்கே அடிக்கடி வாக்கிங் வருவாங்க போல். அவங்களாம் அழகாக வந்து ஏறிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. எங்களால் ஏற முடியல. அந்த பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். வாங்க அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் இது உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கணும். ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து 100 NTD. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வந்து 70 or 80 NTD. ஆனால் நீங்கள் ஸ்டூடெண்ட் கார்டு காட்டணும். இப்போ நாங்கள் எல்லாருமே போஸ்ட் டாக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறனால வந்து எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இல்லை. அதனால் வந்து 100 NTD கொடுத்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே டிக்கெட் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே வந்து நிறையா அந்த ஸ்நாக்ஸு இந்த இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கேருந்து இப்படியே படி இறங்கி போகணும் தலைவனை பார்க்க. இங்கே ஒரு ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். தைவான்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் இங்கே இருக்குது. அதையும் வந்து பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக
வராங்க. பாருங்க அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் வந்து ஒரு பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிரிட்ஜு. ஆமாம், வானவில் பிரிட்ஜ். பார்க்க செம்ம அழகாக இருக்கும். அந்த ஃபால்ஸுக்கும் இதுக்கும் பார்த்தோன்னா வந்து இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு. அது பார்த்தோன்னா செம்ம இதாக இருக்கும். எல்லாருமே வந்து முன்னாடியே வந்துட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த இடத்த பார்க்கவே வந்து ஒரு பயங்கரான ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து பில்லர் வந்து எப்படி போட்டு கம்பியை போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நட்டு போட்டு நீங்கள் வந்து நம்ம சில் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் அயன் இதை படித்து பாருங்கள். இது பேர் வந்து ஷோலாங் வாட்டர் ஃபால்ஸ் பார்க். இதோட இது வச்சுருக்காங்க. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது வந்து ரெயின்போ சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. ஷோலாங் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா வந்து இதோட நீளம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 342 மீட்டர் நீளம் இருக்கும். சென்டர்லேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வந்து 110 மீட்ரு ஆழம் இது இருக்குது. 30 மாடி கட்டணம் வச்சாதான் அந்த அளவுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னோடய வாழ்க்கையிலே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நீளமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சஸ்பெண்ட் பிரிட்ஜை வந்து நான் வந்து பார்க்குறேன். அது பக்கத்துலேயே வந்து இன்னொன்று கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இதில் நம்ம நடந்து போகணும் அப்படின்றத நினச்சாலே வந்து எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க அதில் அப்படியே மெதுவாக நடந்து அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம எந்த பிரிட்ஜ் மேலே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெயின்போ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நான்டாவ் கவுண்டியில் இருக்குது. இது வந்து சிஎன்இ டவுன்ஷிப் அப்படின்றத ஒரு கிராமத்தில் வந்து இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து எப்போ வந்து கட்டினாங்க அப்படின்னா வந்துட்டு ஜனவரி 1, 2020 வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிரிட்ஜை வந்து கட்டுறதுக்கு வந்து 60 மில்லியன் தைவான் டாலர் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இந்த நான்டாவ் கவுண்டி வந்து இந்த ஃபுல் மணியும் கொடுத்து அந்த கவர்மெண்ட் வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது வந்து ரெயின்போ பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா வந்து வானவில் பிரிட்ஜ். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 மீட்டர் லென்த்துக்கும் வந்து ஒரு கலர் வந்து அடித்து வச்சுருக்காங்க. நம்ம போக 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 அந்த ஒரு கலரையும் தாண்டும் போது வந்து நான் என்னென்ன கலர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா வந்து காரில் வாங்க. ஏன்னா பைக் ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. பாருங்க, ப்ளூவில் இருந்து நம்ம வந்து அடுத்த ப்ளூக்கு வந்து மாறுறோம். இது அப்படியே பார்த்தோன்னா வந்து ஒரு கலரும் வந்து ஒரு இதுலேயும் இருக்குது. அவங்க ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஃபால்ஸை தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ முடிச்சுட்டு இப்போ வந்து க்ரீன் கலர். இது வந்து ரெயின்போ பிரிட்ஜ், வானவில் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், அந்த தண்ணி சத்தம் வந்து இங்கேயே கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேறு லெவலில் வந்து இது வந்து இருக்குது. எல்லாருமே வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இது எல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பயங்கரமான பிரிட்ஜு வந்து ஆடுது. லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. நடக்கும் போதே வந்து பட்டு பயங்கரமாக இருக்குது. அடுத்து வந்து எல்லோ கலர் வந்துட்டோம். சந்திர ப்ரோட்ட கேட்போம். ப்ரோ
எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இடம் எப்படி இருக்குது? முரட்டத்தனமாக இருக்கு ப்ரோ, செம்ம ஹைட்டு, லைட்டாக சஸ்பென்ஷன் ஆகுது, அது பயங்கரமாக ஆடுற மாதிரி இருக்கா? நல்ல மிதக்கிற மாதிரியா இருக்கா? அது காற்று வேறு அடிக்குதா? ஆமாம். தைவானோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஆமாம், அப்படியே ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருக்குது. குதிச்சோன்னா வந்து அப்படியே ஒரு பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு வீக்கெண்ட் ஸ்பாட்டாக செம்மையாக இருக்குது. ஆமாம், தைவானில் இருந்தால் அந்த இடத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து தைவானில் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இந்த பிரிட்ஜு ஒன்று கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், பயமாக இருக்குது அதில் நடந்து போகிறதுக்கே. முதல் டைம் வரும்போது அப்படி தான் இருக்கும். இந்த க்ரீன் கலராக எல்லோ கலர் ஆரம்பிச்சுன்னா இது வந்து ஸ்டெப்பாக வச்சுட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம அந்த ஃபால்ஸாக பார்க்குறதுக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து ரெட் கலர் ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்தோன்னா கரெக்டாக 2 பேர் தான் வந்து நடந்து போகிற அளவுக்கு வந்து இருக்குது. வந்து ஆரஞ்சு கலர் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் வர இந்த தண்ணி சத்தம் வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்திருக்கோம் அப்படின்றது வந்து இங்கேருந்து பாருங்கள். இந்த பாறைலாம் பார்த்தாலே வந்து பயங்கர ஆழமாக இருக்குது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பாருங்கள், அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து நடந்து வந்திருக்கோம். இந்த தண்ணி சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. கீழே வந்து பயங்கரமாக இருக்குது. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், மேலே போய் பார்ப்போம். இப்போது வந்து நம்ம வந்து ஆரஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெட்டு தான் வந்து ஃபைனல். ரெட்டில் வந்து ஹாப்பியாக வந்து கால் எடுத்து வைப்போம். அப்படியே திரும்பி பார்த்தோன்னா வந்துட்டு இங்கே பாருங்க, வேறு லெவல் வியூவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த ஃபால்ஸை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்து ரெட் வந்து முடிய போகுது. இப்போ வந்து ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் வந்து மலையிலேருந்து உருவான ஒரு நதியில் இருந்து 2 மலைக்கு நடுவில் இருந்து இது வந்து விழுகுது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செங்குத்தான பாறையில் மேலேருந்து கீழே வந்து விழுகுது. இது வந்து இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாறை வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கும். இப்போ மேலே கீழே இருக்க பாறைகள் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு சுருண்டு ஒரு டிராகன் மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு பேரே வந்து டிராகன் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதோட அழகை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவ்வளோ மீட்டர்லேருந்து இது வந்து கீழே விழுகுது. வாங்க, இது இன்னும் பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் நம்ம படி ஏறி போனோம் அப்படின்னா வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து அதோட அழகை வந்து இன்னும் நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே பார்த்தோன்னா வந்து பாதை இல்லை. அந்த காலத்தில் முன்னாடி வந்து அந்த பாதை வச்சுருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், இந்த பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே வெள்ளேர்னு வெள்ளை நீர்வீழ்ச்சி வந்து விழுகுது. மெதுவாக வந்து இந்த படிக்கட்டில் இறங்கி போகணும். ஏன்னா வந்து வழுக்கக்கூடிய வழுக்கம், அதனால் வந்து மெதுவாக நாங்கள் இறங்கி போனோன்னே இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து கலரான சேர் வந்து நிறையா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இது வரைக்கும் தான் வர முடியும். இந்த ஃபால்ஸை பாருங்கள். இந்த ஃபால்ஸை பார்க்க தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கோம். சொல்லுங்கள் ப்ரோ, வாட்டர் ஃபால்ஸை பற்றி சொல்லுங்கள். இவர் தான் வந்து எங்கள் ட்ரிப்போட ஆர்கனைசர். எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது இவர் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கிளைமேட் செம்மையாக இருக்குது, ரொம்ப வெதரு. 800 மீட்டர் வந்து இந்த வாட்டர் ஃபால் ஹைட்டு. பட் 365 டேஸும் வந்து இந்த வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போகணும். தைவானில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாட்டர் ஃபால்ஸு. இந்த பிரிட்ஜும் வந்து அந்த மாதிரி தான். தம்பி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. தம்பியை வியக்க வைக்கிற அளவுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அவன் எங்கே
இங்கே பாருங்க அந்த இடத்த பார்க்கும் போதே வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. இந்த வீடியோவோட தொடக்கத்திலே வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், இந்த கிராம மக்கள் எப்படி அவங்க உணவை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வழி ஃபுல்லாகவே வந்து இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், அது வந்து பன்றி முகங்கள் 2 பக்கமும் பன்றி இருக்க மாதிரி வந்து இந்த பாலத்தில் வந்து வச்சுருக்காங்க. இந்த கிராமத்துக்குள்ளே உள்ளே நம்ம நுழையும் போதே வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒருத்தர் அம்பு வச்சு வேட்டையாடுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பன்றியை வந்து வேட்டையாடி காலில் இதில் கூட்டு போகிற மாதிரி இருக்குது. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்கள், பன்னியை வந்து கையில் குத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க போகிற பாதை எல்லாமே வந்துட்டு அவங்க அந்த காலங்களில் வந்து அவங்க உணவை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கிராமம் முழுக்கவே வந்துட்டு இந்த மாதிரி வந்து சிலைகளாகவும் படங்களாகவும் அவங்க வந்து நிறையா வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அங்கே எங்கள் பயணத்தை வந்து முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு 3 மணி நேரம் தைச்சங்கலேருந்து நாட்டாக போயிட்டு வர்றதுக்கு. எல்லாருமே நம்ம பசங்க எல்லாமே வந்து பயங்கர டயர்டாக இருக்காங்க. அங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து நிப்பாட்டி மறுபடியும் நம்ம 7-11 ஸ்டார்ட் பண்ணோம். 7-11க்கே எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். இந்த சேனலை வந்து நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பகலில் போனோம், ஆல்மோஸ்ட் வந்து இருட்டிருச்சு, 8 மணி ஆயிடுச்சு. ஒரு வேறு லெவலான ட்ரிப் இது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக. ஆமாம், பசங்க 2 பேரும் பயங்கர டயர்டு. ஃபஸ்ட்டு என்னடா மொதல் ட்ரிப்பே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் திங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். தைவானில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், தைவானில் இந்த ரெயின்போ பிரிட்ஜ் யாராவது இருந்தீங்கன்னா வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பசங்களை எங்கே பார்த்தாலும் பார்த்துக்கோங்க, இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. பாய்.